இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு? டென்ஷனா இருக்க? யாராவது பாப்பாங்கன்னா பார்த்தா பார்க்கட்டும். என்ன பயமா? உங்களுக்கு எப்படியோ, எனக்கு பயமா தான் இருக்கு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? என்ன அது? கண்ண முடிக்கும். எதுக்கு? சொல்றேன். க்ளோஸ் யுவர் ஐஸ். Open your eyes now. பிடிச்சிருக்கா? இது உனக்காக தான். எனக்கு எதுக்கு? எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? ஆஹா, தெரியாது. இத பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? லவ்வர்ஸ் மாதிரி எனக்கு தெரியுது. லவ்வர்ஸ் மாதிரிலாம் கிடையாது, லவ்வர்ஸ் தான். இது நம்ம காதலுடைய மறு உருவம். இதுல இருக்கிற அந்த பொண்ணு நீதான். அப்புறம் அந்த பையன் நான் தான். பூமி, காதல்னா என்னன்னு தெரியாது என்ன? உன்னுடைய காதல்ல முழுகிற அளவுக்கு செஞ்சிருக்க. உன்னுடைய காதல்ல விழுந்ததுக்கு அப்புறம் எனக்கு எந்த வேலையும் செய்யணும்னே தோணல பூமி. என் நினைப்பு, என் மனசெல்லாம் உண்மையிலதான் பூமி இருக்கு. அதனாலதான் என் காதலுடைய மறு உருவமா முறையா நான் உனக்காக இதை கொண்டு வந்திருக்கேன். இவங்க ரெண்டு பேரை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு நம்ம காதல் தான் பூமி ஞாபகத்துக்கு வரணும். காலம் கடந்துகிட்டே இருந்தாலும் இதுல மட்டும் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. அப்படியே நம்மளுடைய கடைசி மூச்சு வரைக்கும் நம்மளுடைய காதல்லையும் எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. இத சொல்றதுக்காக தான் நான் உனக்கு இதை கொடுத்தேன் பூமி. By the way, இப்போ வரைக்கும் நீ என்ன காதலிக்கிறியா இல்லையான்னு நான் தான் உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எங்க அம்மாக்கே கூட தெரிஞ்சிருச்சு. ஏன் என்னுடைய அம்மா கூட உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க.
இப்ப எங்க அம்மா கிட்ட இருந்து நீ எப்படி தப்பிக்கிறன்னு நானும் பாக்குறேன். பாய் பூமி. யாருக்காக யார விட்டு கொடுக்கணும்னு நீங்க கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க மாமா. இங்க பாரு, நீ என்ன பேசுறன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. நான் உன்ன காதலிக்கல, அதை புரிஞ்சுக்கோ. ஓகேங்க, நான் கண்டிப்பா நான் வந்துடுறேன். என்ன முக்கியமான போன் பேசிக்கிட்டு இருக்க? ஏன் இப்படி பண்ற? உன் பொண்ணு நல்ல கம்மு மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கா. ஏன் பொண்ணு ஏன் அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்க போறா? உனக்கு மூளை இருக்கா? என் பொண்ணு இரும்புன்னு நினைச்சிட்டியா? காந்த இரும்புல ஒட்டிக்கிற மாதிரி அப்படியே ஒட்டிக்கிட்டு போறதுக்கு? நீ கரெக்டா சொல்லிட்டமா, அப்படிதான் ஒட்டிக்கிட்டு இருக்கா. சித்தி, வந்ததுல இருந்து இதே மாதிரிதான் உளறிக்கிட்டு இருக்க. ஆக்சுவலா அந்த பூமிக்கு முன்னாடி உன்னை கொண்டுட்டா எனக்கு ஒரு தலைவலி முடிஞ்சு போகுது. என்ன கொல்றதை விட்டுட்டு உன் பொண்ண கண்டிக்கிற வழியை பாரு. வா வா. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. ககன உன் பொண்ணு பின்னாடி இருந்து நல்ல இறுக்கமா புடிச்சுக்கிட்டு இருக்கா. அவ அவங்கிட்ட பேசிட்டு இருக்காளா இல்ல பாடிட்டு இருக்காளான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ வந்து என்னன்னு பாரு. என்னது? என் பொண்ணு அந்த ககனை கட்டி புடிச்சுக்கிட்டு இருக்காளா? இம்பாசிபிள். இத சொல்றதுக்கு தானா உன் பொண்ணு ஒட்டிக்கிட்டு இருந்தா உரச்சுக்கிட்டு இருந்தான்னு சொல்லிக்கிட்டு இருந்த? என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அதனாலதான் அப்படி சொன்னேன். சித்தி, நீ சொன்ன மாதிரி அங்க எதுவும் நடக்கல, அப்புறம் இருக்கு உனக்கு. நீ அங்க வந்தா உனக்கு எல்லாமே புரியும். வா, முதல்ல வா போலாம். ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டு இருக்கு. நான் உன்ன அம்மா கிட்ட எதுவும்லாம் சொல்லி அனுப்பல. அவன் அது அம்மா யார்கிட்டயாவது சொல்லணும்னு நினைச்சத தேவையில்லாம உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். மாமா மாமா, போங்க போங்க மாமா. எவ்வளவு தூரம் போவீங்க? அத்தையே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நீங்க எங்கேயும் தப்பிக்க முடியாது. வாமா, சீக்கிரமா வா. அங்க பாரு உன் பொண்ணு எப்படி அவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான்னு. பாரு பாரு. பாரு பாரு, நல்லா பாரு. என்னத்த பாக்க சொல்ற? எப்படி இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு இருக்கான்னு பாரு. முதல்ல அவ எதை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான்னு நீ பாரு. என்ன பண்ற? அம்மாடி அம்மாடி, நான் சொல்றத கேளு. மரத்தை கட்டி பிடிக்கல, உன் பொண்ணு அந்த ககனை தான் கட்டி பிடிச்சிட்டு இருந்தா. நான் பார்த்தேன். அதுவும் சாதாரணமா இல்ல, நல்லா இருக்குமா. இப்படிதான் கட்டி பிடிச்சிட்டு இருந்தா. என்ன இதெல்லாம்? கொஞ்சமாவது வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறியா நீ? உனக்கு கண்ணு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மரம் கூட உனக்கு ககன் மாதிரி தெரியுது. ஐயோ, என் தலை எழுத்து. உன்னை கூட வச்சுக்கிட்டு கொலை பண்ற அளவுக்கு நான் பிளான் போட்டேன் பாரு. ஐயோ, சே, சொன்ன நம்பவே மாட்டேங்கிறா. வயசுக்கு வந்த பொண்ணு மரத்தை எதுக்கு கட்டி பிடிக்கிறாங்கிற இங்கிதான் கூட இவளுக்கு கிடையாது. நான் கூட்டிட்டு வந்து காட்டுற வரைக்கும் அவன் அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரியே இருக்கணுங்கிற அறிவு கூட இவளுக்கு கிடையாது. சே, இவங்களுக்கு மத்தியில நான் தான் மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன். சே, என்னத்த சொல்ல.